அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொடர்பான சில செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு 9 அற்புதங்களை கொடுத்ததாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அற்புதங்கள்னா என்ன, ஏன் கொடுக்குறான் என்பதை நம்ம கடைசியாக பார்க்க இருக்கிறோம். இவ்வளவு அற்புதங்கள் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு சிறப்பான ஒரு தகுதியை அல்லாஹ் வழங்கினான். அது யாருக்கும் வழங்காத தகுதி. என்ன தகுதி? அவர்கள்ட்ட பேசுவதற்காக அவங்களை அல்லாஹ் ஒரு இடத்துக்கு வர சொல்றான். ஜிப்ரீல் மூலமாக, வானவர்கள் மூலமாகவே செய்திகளை அனுப்பி வந்த இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறான்? தூர் சீனா மலைக்கு நீ வா, உன்னோட நான் பேசணும்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர் அழைக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காகவே அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அந்த வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு வருகிறார்கள். வலம்மா ஜா மூசா மீகாத்தினா, நாம் நிர்ணயித்த இடத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லமஹு ரப்புஹு, அவரோடு இறைவன் உரையாடிய பொழுது இன்னொரு விஷயம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட உரையாடணும்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. யாருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை நமக்கு அல்லாஹ் தர்றானே, இப்படி நேருக்கு நேரம் யாருக்கும் அல்லாஹ் உரையாடலையே, ஜிப்ரீல் மூலமா அல்லது வேற மலக்கு மூலமா தானே மெசேஜை கொடுக்குறான், அல்லது உள்ளத்துல தானே தன்னுடைய செய்தியை பதிய செய்யறான். இப்படி கூப்பிட்டு நேருக்கு நேரம் பேசுறது என்பது யாருக்கு நடக்கலையே அப்படின்னு நினைத்து கொண்டு அதுக்கு மேல இன்னொரு படி அவர் மேல ஏற பார்க்கிறார். என்ன ஏற பார்க்கிறாரு? கால ரப்பி அர்னி அன்துர இலைக்க, இறைவா நீ பேசுறது நான் கேட்கிறேன், நான் உன்னை பார்க்கணும், காட்டுங்கிறார். இது ஒரு ஆசை. இது ஒரு கெட்ட ஆசை ஒன்றும் கிடையாது. நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, யாரை நம்ம மதிக்கிறோமோ, யாரு மேல மரியாதை வைத்திருக்கிறோமோ, யாரை பத்தி அஞ்சுகிறோமோ, அவர் எப்படி இருப்பார்னு நமக்கு தெரியாம இருந்தா நல்லா இருக்குமா? அவர் என்ன நினைக்கிறாரு? இவ்வளவு அன்போடு நம்மளை கூப்பிட்டு யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அல்லாஹ் தர்றானே, நம்மள்கிட்ட பேசுறானே, அப்ப நம்ம கேட்டா நம்மளுக்கு காட்சியை தருவான், அவனை பார்த்துட முடியும் அப்படின்னு நினைத்து என்ன செய்யறாங்க? ரப்பி அர்னி அன்துர இலைக்க, இறைவா உன்னிடத்துல நான் பேச வேண்டும், உன்னை எனக்கு காட்டு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? லன் தரானி, அது நடக்கவே நடக்காது, என்னை நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் மறுத்துறான். ஏன் மறுத்துறான்? காரணத்தையும் சொல்றான். வலாக்கின் உன்துர இலல் ஜபல், வேண்டுமானால் அந்த மலையை பார், இப்போ இனிஸ்தகர்ர மகானஹு வஸௌப தரானி, அந்த மலை இப்ப எப்படி இருக்குதோ அப்படியே இருந்து விடுமையானால் நீ என்னை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு, ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், இறைவன் தன்னுடைய அந்த காட்சியை மலைக்கு காட்டுறான், இவருக்கு காட்டாம. அவன் எப்படி இருப்பான் என்பதை இவருக்கு காட்டாம என்ன செய்யறான்னு கேட்டா, மனிதனை விட பல மடங்கு உறுதியாக இருக்கக்கூடிய, தாங்குற வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய மலையின் மீது அவனுடைய ஜோதியை, அவனுடைய பிரகாசத்தை பாய்ச்சின உடனே ஜஅலஹு தக்கா, மலை தூள் தூளாகுது. நான் என்னுடைய நேரடியான அந்த ஒளியை நான் மலையின் மீது பாய்ச்சினால் அந்த மலை தாங்காது. நீ பார்க்க போறியா? நல்லா கேட்கறான். எது கேட்கறான்? என்னை பார்க்கிறேங்கிறிய, என்னை நீ பார்க்க ஏழுமா, நீ யார் நான் யாரு, என்னுடைய பவர் என்ன, உன்னுடைய பவர் என்ன, நீங்க என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நீங்க அவ்வளவு சக்தி வந்துட்டீங்களா, அவ்வளவு பலமான ஆள் ஆகிட்டீங்களா, அவ்வளவு வலிமை உங்களுக்கு வந்துருச்சா? நீ சாதாரண ஒரு மனிதன், நான் இறைவன். அதற்கு அர்த்தம், உனக்கு என்ன இந்த மலை தாங்காது, நீ என்னை பார்க்கணுங்கிறிய, என்னுடைய ஒளிய வெளிச்சத்தை மலைகள் அதுக்கு அறிவு கிடையாது, அதுக்கு உயிர் கிடையாது. எவ்வளவு வெளிச்சத்தை பாய்ச்சினாலும் அதுக்கு ஒன்றும் செய்யாது. நம்ம பார்க்குறோம், சூரிய வெளிச்சம் நம்ம மேலே பட்டால் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, மலையின் மேலே டெய்லி பட்டுக்கிட்டு தான் இருக்குது, ஏதாவது ஆகுதா? அப்போ எத்தனை வெப்பங்களையும் எத்தனை வெளிச்சங்களையும் தாங்கி தாங்கி பழக்கப்பட்டிருக்கிற, பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கக்கூடிய அந்த மலை இருக்கு பாரு, அதுக்கு நான் என்னுடைய காட்சியை தெரிவிக்கிறேன். லேசர் மாதிரி, லேசர்ல என்ன செய்யலாம்? லைட் போட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். லேசர்ல அடிச்சா எதை அடிக்கிறோமோ அதில் மட்டும் தான் படும், நம்ம பார்த்துட்டு இருக்கலாமே தவிர நம்ம மேல படாது. அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த லேசர் மாதிரி நீ மட்டும் லைட்டு கரெக்டா பாயிண்ட் பார்த்து அடிக்கிறீல்ல, அவன் அடிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னுடைய ஒளியை அப்படியே அந்த மலையின் மீது மட்டும் படுற மாதிரி காட்டுறான். இவர் மேல படல, இவர் மேல பட்டா இவர் ஏதாவது ஆயிருப்பாரு. அல்லாஹ் என்ன பண்றான்? தன்னுடைய ஒளியை மலையின் மீது பாய்ச்சணும்னு ஜஅலஹு தக்கா, அந்த மலை தூள் தூளாக நொறுங்கியது. வஹர்ர மூசா சைகா, மூசா மூர்த்தி ஆகி கீழே விழுந்தார். பார்த்தோன்னா அதறி போய் பதறி போய் என்ன செய்யறாரு? என்னடா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது என்ன, மூர்த்தி ஆகி கீழே விழுந்து விடுகிறார். விழுந்துட்டு பலம்மா அஃபாக்க, மயக்கம் தெளிந்தவுடனே துப்புத்து, யாரெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தெரியாம கேட்டுக்கிட்டேன், நான் யாருன்னு எனக்கு வணங்க, நான் மனுஷன் தானே, நான் மனுஷனுக்கிறவன் உன்னை பார்க்கணும், அதாவது அல்லாஹ் பார்க்கணுன்ற அளவு கூட நமக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா, அல்லாஹ் செய்யற வேலையெல்லாம் செய்யற சக்தி வந்துருமா? என்ன சக்தி இல்லை?
இறைவனை பார்க்கிறதல் என்பதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி ஒரு இறை தூதருக்கு, இவ்வளவு அற்புதங்கள் வழங்கப்பட்ட இறை தூதருக்கு, பேச்சை கேட்பதற்கான சக்தி வழங்கப்பட்ட இறை தூதருக்கு, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டார்ல, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்பதற்கு சக்தி வழங்கப்பட்ட ஒரு இறை தூதருக்கு அவனை பார்க்க இயலாதுங்கிற பலவீனம் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நல்லடியார்கள் பிள்ளையை தருவாங்கன்னு எப்படி நினைப்பீங்க? நல்லடியார்கள் ரிசுக்கு தருவாங்கன்னு எப்படி நினைப்பீங்க? நல்லடியார்கள் நோயை தீர்க்குவாங்கன்னு எப்படி நினைப்பீங்க? மனிதர் கரெக்டா காட்டானே இல்லை, அழகா எப்படி பாய் நடிக்கிறான், நீ யார் நான் யார், என்ன நீ பாப்பியா? அப்ப அவர் என்ன உன்னோட பங்கு கேட்டார், அவரு எனக்கு இந்த ஏரியாவை எனக்கு தந்துட்டு கேட்டாரா, அல்லது பூமியை நான் நீ வானத்தை நீ ஆளுன்னு கேட்ட, என்னது கேட்டுவிட்டாரு? உன்னை அதிகாரத்தில் அவர் கேட்கல, பார்க்கணும், அது முடியாட்டாங்க. அப்ப அவர் ஆசை நிறைவேறலைங்கிறது விளங்குறது. ஒரு நபி விரும்பினார்னு சொன்னா விரும்பினதை எல்லாம் அல்லாஹ் செய்ய மாட்டாங்கிறது விளங்குறது. ரொம்ப நெருக்கமான ஆளா இருந்தாலும் கொடுத்ததை வாங்கிட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர ஒன்னு தந்தோன்னு இன்னொன்று நீட்ட கூடாது கையை, விளங்குதா? ஒன்னு தந்தா என்ன செய்யணும், எதை தரான வாங்கிட்டு பேசாம போயிட்டு இருக்கணுமே தவிர இதை தந்துடும் அதையும் தந்துருவான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒரு அரசாங்கத்தில் ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டு 1000 ரூபாய் உதவி தரேன்னு வாங்கிட்டு போகணுமே தவிர அந்த சீட்டை எனக்கு தெரியல கேட்கலாமா, பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டு என்ன உட்கார வைன்னு கேட்கலாமா? அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, இறை தூதர்களுக்கு ஏதாவது அல்ல அற்புதத்தை கொடுத்தான்னு சொன்னா அல்லாவுக்கு பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு போடுறாங்க. அல்லாட்ட கேட்கலாம் அவர்கிட்ட கேட்கலாம் நினைக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய அந்தஸ்துல கொஞ்சத்தை பிரிச்சு அவர் கொடுத்தான்னு நினைக்கிறாங்க. தர்றதை வாங்கிட்டு போறதுங்கிற நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இறைவனுடைய ஆற்றல் அதிகாரம் ஒரு மனுஷன்ட்டே வராத ஒரு அதிகாரிகிட்ட போய் கேட்கும்போது அவன் தர்றதை வாங்கிட்டு போவோமா, அவன் பக்கத்தில் போய் நம்ம உட்காந்துக்க முடியுமா, அவன் இடத்துல உட்கார முடியுமா, அது ஒரு பாதி இடத்துல உட்கார முடியுமா, ஒரு காவாசி இடத்துல உட்கார முடியுமா, வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். அப்ப இதை விளக்குறது தான் அல்லாஹ் என்ன பண்றான், இவ்வளவு பெரிய அற்புதங்களை கொடுத்து ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கி ஒரு பெரிய ஒரு சிறந்த இறை தூதர்னு ஆக்கின ஒருத்தரை இந்த இன்னும் சொல்ல போனா அது வலிமையான ஆளு கூட, நம்மள மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தா ஒண்ணுலாம் போயிருவோம். அவர் எப்படி ஆளு, ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க நபி அவருக்கு முன்னாடி. மூசா நபி அவர்கள் இறை தூதர் ஆகுறதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்க 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒரு ஆளு இவருடைய ஜாதியை சேர்ந்த ஆள் இஸ்ரவேல், இன்னொரு ஆள் வந்து வேற ஜாதி ஆளு. 2 பேர் சண்டை போட்டுருவோம். இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆளுக்கு ஏத்துக்கிட்டு போய் சண்டைக்கு போறாரு. எப்படா எங்கால அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுறாரு. ஆள் காலி. அவர் வலிமையான ஆளு, அவர் கொல்றதுக்காக கொள்ளல. அல்லாஹ் குர்ஆன் அதையும் சொல்லி காட்டுறான், வக்கஸ மூசா ஃபகலா அலைஹி. மூசா ஒரு குத்து விட்டார், அதெல்லாம் கதை முடிஞ்சிருச்சு. அவர் குத்துல ஆளை சாய்க்கிற அளவுக்கு எப்படியான வலிமையான ஆளு, அவரோட உடல்ல வந்து நல்ல பலமான ஒரு ஆளா இருந்து கூட நீ மனுஷன்ல பலமான ஆளா இருக்கலாம், அதுக்கான என்னை பார்த்துருவீங்களா, என்னுடைய ஜோதியை பார்க்கிற அளவுக்கு தாங்குற அளவுக்கு உங்களுக்கு வலிமை வந்துருமா என்கிறது அல்லாஹ் நிலைநாட்டுறதுக்காக வேண்டி மனிதர்களே ஒரு குத்துல ஆளை மௌத்தாக்குற ஒரு ஆள் இவரை தான் நமக்கு தெரிகிறார். குர்ஆன்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா மனிதர்களே ரொம்ப வலிமையான ஆளா யாரை காட்டலாம், தனி நபர்களை மூசா நபியை பார்க்கலாம், ரொம்ப பலசாலியான ஒரு ஆள். அந்த பலசாலியான ஒரு ஆளை கூட என்ன செய்யறான்ல, நீ ஒரு பலவீனமான ஆள் தான் பாரு காட்டுறானா இல்லையா? அப்ப அவருடைய ஆசையும் நிறைவேறல, மனிதன்கிற ப்ரூவ் பண்ணி போறான். நான் பார்க்க சொன்னதுனால அதோடு நின்றுக்கணுமே தவிர, பேச சொன்னா அதோடு நின்றுக்கணுமே தவிர இன்னொரு படி ஏறணும்னு வரக்கூடாது. இந்த படியில ஏறணும் அது நின்றுக்கணும், இன்னும் மேல வரைக்கும் நான் வரல, அந்த பேச்சு நடக்காது. அது காட்டுறானா இல்லையா? அப்ப எதுக்கு இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான்? இதுல நம்ம பட வேண்டிய பாடம் என்ன, அல்லாஹ் தான் மனிதன், மனிதன் தான். எவ்வளவு பெரிய மகான் தூதராக இருந்தாலும் அடிமை தான். அவன் விரும்பினதை செய்வான், நம்ம பேசாம கேட்டுட்டு இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இது சம்பந்தமா இன்னொரு சம்பவம் கூட இருக்குது, தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாட்டாலும். முதல்ல மூர்ச்சி ஆயிடுவாங்க இறைவனை பார்த்தோம். இப்ப மட்டும் மூர்ச்சி ஆக மாட்டாங்க, மறுமையில திரும்ப எழுப்பின அல்லாஹ்வுடைய ஜோதியை பார்த்தோன்னா மறுபடியும் எல்லாரும் மூர்ச்சியாக விழுந்துருவாங்க, பார்க்க முடியாது. அப்புறம் எந்திரிக்கும் போதுதான் அவனை பார்க்கறதுக்கு அளவுக்குரிய பவர் அல்லாஹ் தர்றான். மூத்துக்கு பிறகு எழுப்புறான்னு அப்ப கூட இறைவனை பார்க்காமல் எல்லாரும் மூர்ச்சி ஆயிடுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மூர்ச்சியா எல்லாரும் எந்திரிப்பாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட்ல எந்திரிப்பேன். மூர்ச்சியான பிறகு முதல்ல யார் எந்திரிப்பேன், நான் தான் அப்படி எந்திரி தலையை தூக்கி பார்ப்பேன். பார்த்தா எனக்கு வந்து இவர் நிற்பாரு, யாரு, மூசா நபி நின்றுட்டு இருப்பாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுவாங்க, ஏன் நிற்கிறாருன்னு கேட்டா அவர் தான் ஏற்கனவே அல்லாஹ் பார்க்கிறேன்னு சொல்லி மூர்ச்சி ஆகிட்டார்ல, அதனால கணக்கு டேலி ஆகிட்டான், அவர் மூர்ச்சி ஆகலை. ஏற்கனவே அவருக்கு அந்த வேலை நடந்துட்டதுனால அவர் பார்த்து நான் தான் மூர்ச்சையாகி ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறேன், ஆனா நான் எந்திரிச்சு அவர் நின்றுட்டு இருப்பாரு. அல்லாஹ் ஒருவேளை அது கூட ரசூலுல்லாஹ் கன்ஃபார்மா சொல்லல, ஒருவேளை ஏற்கனவே மூர்ச்சி ஆகிட்டார்ல அதனால அவர் மூர்ச்சியாகாம இருந்தாரா, எனக்கு முந்தைய அவர் எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி அந்த இறைவனை பார்க்குதல் என்பது வந்து முடியாத ஒரு காரியம் என்கிற ஒரு செய்தி தெரிவதோடு மனிதர்கள் தான் என்பதும் சேர்த்து தெரிகிறது. அப்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இறைவன்ட்ட உரையாடல் நடக்குது. இவரும் சம்பந்தம் இல்லாம அல்லாட்ட பேசுறோங்கிற ஆர்வத்தில் நிறுத்த பேசுறாரு.
அது கையில் என்ன வச்சுக்கிறேன்னா கைத்தறின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. அல்லாஹ் ரொம்ப நேரம் பேசணுங்கிற ஒரு ஆசையில் என்ன செய்யறாரு, இதை கொண்டு இலை பறிக்குமே, அதை செய்வேன், பாம்பு அடிப்பேன், இது இப்படின்னு அவர் பாட்டுக்கு ரொம்ப வழியா பேச அல்லாட்ட பேசுற அந்த சந்தோஷத்துல சும்மா சம்மந்தம் இல்லாது அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத மேட்ரு. ஆனா அதையெல்லாம் கூட என்ன செய்யறாரு, பேசுறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் கேட்கிறான், அதெல்லாம் கிடக்கணும், நான் வர சொன்னேன்னு உன் சமுதாயத்தோட நான் வந்துகிட்டு இருந்தேன், அம்புடு பேரை விட்டு நீ மட்டும் வேகமா ஓடியாருந்தேன் நல்லா கேட்கறான். உரையாடல் நடந்துகிட்டு இருக்கும் எல்லாம் கேட்கறான். ஒமா ஆஜலக்க அன் கௌமிக யா மூசா, மூசாவே உன்னுடைய கௌமை எல்லாம் விட்டுட்டு உன்னுடைய கூட்டத்தெல்லாம் விட்டு வேகமா ஓடியாந்துட்டியே, எதுக்கு வந்த? அவர் சமுதாயத்தில் வந்துட்டு இருக்கிறாரு, பேச கூப்பிட்டா கூட்டிட்டு மொத்தத்தை கூட்டு வர வேண்டியதானே. அல்லாஹ் கூப்பிட்டான்னு அப்படி போட்ட ஓடியான்ட்டார். அல்லாஹ் கூப்பிடுறாண்டவன என்ன செய்யறாரு, பேசுற கூப்பிடுறாண்டவன நீ இங்கே கடை நான் போறேன், என்ன இறைவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரையும் விட்டுட்டு வந்தார். அல்லாஹ் என்ன நினைச்சிருக்கிறான், எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட பேச நினைக்கிறான். எல்லார் மத்தியிலையும் பேசி அவருடைய அந்தஸ்தை காட்ட நினைச்சிருக்கிறான். இவர் என்ன பண்றாரு, அல்லாஹ் கூப்பிட்டாண்ட உடனே நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு தலைவர் கூப்பிட்டாருன்னு வைங்க, எழுதி போட்டு ஓடி போயிருவில்ல. உங்க கடையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களை பிரதமர் கூட்டிட்டு வர சொல்றாருங்கிறான். என்ன செய்வீங்க, யார்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க, கடையை அப்படி போட்டு பூட்டினீங்களா பூட்டலையா, உடனே ஓடுவீங்களா இல்லையா? ஒரு பிரதமரை பார்க்கன்னு கூப்பிட்டீங்கன்னா இப்படி ஓடும்போது படைச்ச இறைவன் கூப்பிட்டா எல்லாத்தையும் போட்டு ஓடியாந்துடுறாரு. அப்ப அல்லாஹ் கேட்கணும், எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடியாந்த, உன் கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வர வேண்டியதானே. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அஜில் து இலைக்க ரப்பிலி தரலாம், இவன் நீ கூப்பிட்டு இருக்கிற நான் வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டா இருக்க முடியும். வேகமா வந்தது காரணம் என்ன, உன் திருப்தி அதை கூப்பிட்டா ஓடியாந்துடும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்ய, அதெல்லாம் மாற்றி ஏற்பாடுலாம் நான் யோசிக்க மாட்டேன். நீ கூப்பிட்டியா இல்லையா, அந்த அழைப்பு அவ்வளவு சிறந்த ஒரு அழைப்பா இருக்கிறதுனால எல்லாத்தையும் போட்டபடி நினைச்சிட்டேன் வந்துட்டேங்கிறாரு. அப்ப எல்லாம் சொல்றான், நீங்க அவசரமா வந்துட்டீங்கல்ல, அங்க வேற கூத்து நடக்குது. எல்லாம் என்ன செய்யறான், உங்க சமுதாயத்தை விட்டு வந்துட்டீங்கல்ல, நீங்க இங்க என்கிட்ட பேசுறதுக்கு வந்துட்டீங்க, அங்க வேற சமாச்சாரம் நடந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கிறது, இன்னா ஃபத்தன்னா கௌமக்க, உன் கூட்டத்தாரை நாம் சோதித்து விட்டோம், அதல்லஹும் சாமிரி, சாமிரின்னு ஒருத்தனை வச்சிருக்கல, அவங்க ஆளா வச்சிருந்தே இல்ல, அவன் அவங்க பேருக்கு எடுத்து விட்டான். நீ இங்க வந்து விட்ட இறைவனை பாக்குறதுக்கு, அவங்க இறைவன் ஓடி போயிட்டாங்க. நீ இருக்கிற வரைக்கும் இறைவனை வணங்கிட்டு இருந்தாங்க, நீ என்கிட்ட வந்த உடனே என்ன செஞ்சிட்டான், உடனே எப்போதான் நடந்திருக்கு, எவ்வளவு நாள், ஒரு நாள் வேகமா வந்திருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், இவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் இல்லை. இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த சாமுரிங்கிறவன் எல்லாரையும் கெடுத்து விட்டான். என்ன பண்றான், எல்லாருடைய தங்கத்தையும் வாங்கி, தங்க நாணயத்துல நகையெல்லாம் கொண்டு வாங்கன்னு வாங்கி அதை என்ன செய்யறான், அதை உருக்கி ஒரு காலமாடு மாதிரி செய்யறான். மூசா போயிருக்காருல இறைவனை பார்க்கறதுக்கு, தப்பு இங்க இருக்காரு, நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நினைக்கிறாங்க, ஓ மூசா இறைவனை தேடி ராங்கான ரூட்ல போயிட்டார் போல இருக்கு, இவன் காட்ட போறான்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் வந்தா, தங்கத்தினாலே ஒரு காலமாடு மாதிரி செய்கிறான். செஞ்ச உடனே அதுல இருந்து ஒரு சத்தம் ஒன்று வருது, பேண்ட் ஒரு மாடு சத்தம் மாதிரி ஒன்று போடுது. 50 பேர் அவுட் ஆயிட்டானு. இருந்தவன்லாம் நினைட்டான், ஆமா தங்கத்துல செஞ்சு ஒரு சத்தம் வருதுன்னா இது என்னமோ ஒன்று இருக்குது. அப்புறம் என்ன, ஹாதா இலாஹு மூசா, இதான் மூசாவுடைய இறைவன். இப்போ நசி அவர் ரூட்டு மாறி போயிட்டாரு, நம்ம இருக்கிற சரியான ரூட்டு, இறைவன் கூப்பிட்டானா இல்லையா, இவர் சரியான பாதைக்கு போவோம், எங்கேயோ போயிட்டாரு, இங்க இருக்கிறான் இறைவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், எல்லாரையும் காளமாட்டை கடவுளாகி வணங்கக்கூடிய அளவுல அதுக்குள்ள இறைவன் இறங்கிட்டான். காளமாடே கடவுள் இல்லை, அது உள்ளக்க யார் வந்துட்டா, இறைவன் வந்துட்டான், இறைவன் தான் உள்ள இருக்கிறான் என்று நினைத்து கொண்டார்கள். இது எப்படி காளமாட்டிலிருந்து சத்தம் வரும், இது மாதிரி அற்புதங்கள்லாம் நடந்தா நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்வது என்பதை அற்புதங்கள் ஒரு ஆய்வு நம்ம பின்னாடி பண்ண போறோம், அந்த டாபிக் அல்ல இப்ப. அப்ப அந்த மாதிரி ஒரு நடந்தவொன்னு என்ன ஆகுது, எல்லாரும் கெடுத்துக்கிட்டான். என்ன பார்க்கிறோம், மூசா நபியோட அந்த சமுதாயத்தில் சாம்புரி இருக்கிறான், எல்லா மக்களையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த சாம்புரிங்கிறவன் இப்படி ஒரு கேடுகட்ட ஒருத்தன் நம்மள ஒருத்தன் இருக்கிறான்னு அவருக்கே தெரியல. மனிதராக தானே இருந்திருக்காரு, இவ்வளவு பெரிய அற்புதம் இருந்தும் கூட அவருக்கு என்ன தெரியல, ஆகா டேஞ்சரான ஒரு ஆளையும் வச்சுட்டு போயிருக்கிறோம், அவனை எச்சரிக்கையா பண்ணிட்டு போயிருக்கணுமே, அவனை கையோட இழுத்துட்டாது போயிருக்கணுமே, அவனை விரட்டிட்டாது போயிருக்கணுமே, அவருக்கு அவனை பத்தி தெரிஞ்சா அவன் இந்த மாதிரி கெடுப்பாங்கிறது அவருக்கு தெரியல, கெடுப்பாங்கிறதா தெரியல, கெடுத்தாங்கிறதா தெரிஞ்சா அங்க அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், அவருக்கு தெரியல. அவர் சந்தோஷமா பேச போனாருன்னு சொன்னா அவன் அதிர்ச்சியான செய்தி தூக்கி போடுறான், நீங்க சந்தோஷமா பேச வந்துட்டீங்களா, அங்க எல்லா பேரும் என்னை விட்டு வேற எங்க போயிட்டானுவ, சிலை வணங்க ஆரம்பிச்சுட்டானு அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்ப வேகமா வர்றாரு பயங்கரமா. அப்ப என்ன செய்யறான், அல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு வேகமா வர்றாருங்கிறது சொல்றாங்கன்னா, வாழ்க்கா அவருக்கு வந்து கத்தமனா அலகு ஃபில் அல்வாஹி உள்ள செய்யும் எல்லா சட்டங்களையும் ஒரு பலகைகள் அந்த காலத்து பலகை தானே, பலகையில எழுதி அவர் கையில கொடுத்தோம், ஏடுகளில் எழுதி என்ன செய்யறோம், இதை வச்சுக்க, இதான் உனக்கு வந்து ஒரு திபியானல்லி குள்ளி செய்யும், எல்லாத்துக்கும் விளக்கம் வேதம் நம்ம குரான் மாதிரி. அவருக்கு என்ன செய்யறான், அல்ல ஒரு வேதத்தை பேசுனதும் நிறுத்தி கொள்ளாம, பேசுனது மறந்துருமா இல்லையா,
அது ரிட்டனாகவும் கொடுக்கணுமா இல்லையா, எழுத்துலையும் கொடுக்கணுமா இல்லையா? அந்த எழுத்துலையும் அல்லாஹ் சொல்ல வேண்டிய செய்திகள்லாம் எழுதி இந்தா இதை புடி, இதை வச்சு உன் சமுதாயத்தை நேர்வழிப்படுத்திக்க, நீ போய்கிட்டே இருந்தான். உரையாடல்ல எல்லாத்தையும் சொல்லிடல. உரையாடல்ல சும்மா சில விஷயங்களை பேசிவிட்டு மொத்த போதனை என்ன செய்ய உரையாடல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப எழுத்துல கொடுத்தா தான் எடுத்து பார்த்து கொள்ள முடியும். இந்தா கொண்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்ல, அந்த ஏடுகளையும் கையில கொடுத்து அனுப்பி விட்டான். கோபம் வர்றாரு. வந்தாருன்னா கோவம் எவ்வளவு கோபம்னா, வந்து வேகமா வந்து என்ன செய்யறாரு, அவர் ஹாரூன் ஒரு நபி, அவர் 2 நபியாக அந்த சமுதாயத்துக்கு, மூசா நபியுடைய சமுதாயத்துக்கு வந்து 2 தூதர்களை எல்லாம் நியமிச்சிருந்தான். ஏன் 2 தூதரை நியமிச்சான்? இவரை தான் இறை தூதர் நல்லா சொல்றான். சொன்னா என்ன பண்றாரு, மூசா நபி வந்து அல்லாட்ட முறையிடுறாரு. என்னைய தூதர் நியமிச்சிருக்கிறீங்க, தூதர்னாலேயே பிரச்சாரம் பண்ணணுமே, கருத்துக்கள் அழகா எடுத்து சொல்லணுமே, எடுத்து சொல்றதுக்கு வந்து நல்ல பேச்சாற்றல் திறமையான ஒரு நாவன்மை வேணுமே, எனக்கு அது கொஞ்சம் மைனஸா இருக்குது. அவர் நாக்கில் கொஞ்சம் கொண்டல், ஒழுங்கா பேச்சு வர பேசுவோம் தடுமாறும், அவருக்கு நாக்கில் வந்து திக்கி திக்கி பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பலவீனம் வந்து அவருக்கு இருக்கிறது. அதனால அவரோட துவா செய்வார், ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை வந்து விசாலமாக்கி வை, யஸ்ஸிர்லி அம்ரி என்னுடைய காரியங்களை லேசாக்கி வை, வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி என் நாக்கில் உள்ள அந்த சிக்கலை அந்த முடிச்சனை அவிழ்த்து விடுவாயாக, அப்பதான் நான் பேசுறது மக்களுக்கு புரியும். நான் பேசுறது மக்களுக்கு புரியாம பேசக்கூடியவனா நான் இருக்கிறேன். அவர் ஒரு வார்த்தையை சொன்னா வேற ஒரு வார்த்தையா விளங்கும். சில பேர் சில வார்த்தையை சொல்லுவாங்க, என்னத்தை சொல்றாங்கன்னு என்ன செய்யாது, விளங்காது. அந்த மாதிரி நான் வந்து பேச்சுல ஒரு சுத்தம் இல்லாத ஒரு ஆளா இருக்கிறேன். சுத்தம் சுத்தம் இல்ல, தெளிவாக பேச முடியாத ஒரு ஆளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட முறையிட்டு, வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன் அஹி உஸ்துத் பிஹி அஸ்ரி, யா அல்லாஹ் என் குடும்பத்துல ஹாரூன் ஒருத்தர் இருக்காரு, அவர் என் சகோதரரு, அவரை என்னோட ஜாயிண்ட் பண்ணி விடு, நல்லா பேசுவார் அவரு, நானும் கூட இருக்கிறேன், தைரியமா நின்று பேச பண்ணுவேன், அடிக்க சொன்னா அடிப்பேன், போல்டா பேசுவேன், அந்த தைரியம்லாம் எனக்கு இருக்கிறது. விளக்கணும்ல, இந்த மெசேஜை வந்து அழகான முறையில் இந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி விளக்குதல் என்கிறதான முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இறை தூதருக்கு அது வேணும். எனக்கு மைனஸா நான் உணர்றேன். அதனால என்ன செஞ்சிரு, என்னோட சேர்த்து ஹாரூனையும் ஜாயிண்ட் ஆக்கணும்னு அல்லாஹ் என்ன செய்யறான், வஜஅல்னா அஹாஹு ஹாரூன நபியா, அவருடைய சகோதரர் ஹாரூனை நபியாக்கி விட்டோம் நல்லா சொல்றான். அப்ப அந்த ஒரு சமுதாயத்துக்கு 2 தூதர். 2 தூதர் எதுக்கா 2 தூதரு? ஒருத்தர் மெசேஜை வாங்குவாரு, தலைமை தாங்குவாரு, ஃபேஸ் பண்ணுவாரு, திட்டமிடுவாரு, எங்க பிரச்சாரம் பண்ணணும் முடிவுலாம் எடுப்பாரு. ஆனா எடுத்து சொல்ற வேலை யாருக்கு இருக்கு? நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள்கிட்ட அதை அல்லாஹ் கொடுக்குறான். அப்படி கூட பிரிக்கிறான் பாருங்க. நபியா இருந்து கூட பேசுறது நம்ம மஸ்ட்ங்கிறதுனால அதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு தூதரை என்ன செய்யறான், கூடுதலா ஜாயிண்ட் ஆக்கி விடுறான். அப்ப இவர் கோபம் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த ஹாரூன் நான் போறேன், நீங்க தான் எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சு தான் போறாரு. நபியை வேற வச்சுட்டு போறாரு. நபியை வேற வச்சுட்டு போய் கூட அவங்க என்ன செய்யல, நபி சொல்ல விட அவன் சொல்ல தான் கேட்டாங்க. யார் சொல்ல? நபிலை சாதாரண நபியில அழகா பேசக்கூடிய நபி, தெளிவா புரிய வைக்கக்கூடிய நபி, தெளிவா புரிய வைக்கக்கூடிய போதனை எடுபடல. இந்த தங்கத்தை உருக்கி அப்படி செஞ்சோன்னு அது எடுபட்டு போச்சு. பாத்தில் வந்து அழகா எடுபடும். சத்தியத்தை விட எது கவர்ச்சியா இருக்கு? பாத்திலும் வழிகேடும் இந்த இணை கற்பிக்கிற கொள்கையும் உடனே மக்களை ஈர்க்கும் போல இருக்குது. இவ்வளவு பெரிய சிறந்த பேச்சாளர், பேச்சுக்காக வேண்டிய ஒரு ஆள் நபியாக நியமித்திருக்கிறான். அவர் சொல்லி என்ன செய்யல, கேட்காம அட போய மூசா வந்து சொல்லட்டும். யா இந்த மூசா இறைவன் காட்டுறான்ல, கண்ணு முன்னாடி காட்டுறானா இல்லையா, கத்துதா இல்லையா, சத்தம் போடுதா இல்லையா, அப்புறம் என்ன பேசுறேன்னு சொல்லி அவரே உரையாம காமிக்கப்பட்டாங்க. அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. வந்தார், கோபத்தில் வந்த உடனே இந்த மக்கள் காளமாட்டை வணங்கக்கூடிய காட்சியையும் அதை ஒன்று ஒட்டுமொத்த எல்லாரும் கெட்டு போயிருக்கிற பார்த்த உடனே கையில் வச்சிருந்தார்ல இறை வேதம், அது இன்னைக்கு குரானை கையில் வச்சிருந்து எவ்வளோ கோவம் வந்தாலும் கேள்வி எரியல. நீங்கள் உங்களுக்கு குரானை கையில் வச்சுருக்கிறீங்க, பயங்கரமான கோபம், பொண்டாட்டி மேலே கோபம், பிள்ளை மேலே கோபம், ஏதோ ஒரு கோபத்தில் வர்றீங்க. கோபத்தில் கையில் இருக்கிற குரானை யாராவது எரிய நம்ம வரும் செய்வோமா? செய்வோமையானால் கோபம் வந்து அந்த அளவுக்கு கூட இருக்கணும். எப்போ செஞ்சிருவோம்? நம்ம யாருங்கிறத நமக்கு உணராம கையில் இருக்கிறது என்ன என்பது கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும்ல, ரொம்ப பயங்கரமா ஏறி அந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு மனிதர் இருந்தா தான் அதை தூக்கி வீச முடியும். வீசினார் வருது வாழ்க்கை அல்வாக. அல்லாஹ் எல்லாத்துக்கும் இதான் போய் விளக்கம்னு குரான் மாதிரி அவருக்கு ஒரு வேதத்தை கொடுத்துருக்கிறான். அது என்ன செய்யற, வந்த கையோட தூக்கி வீசுறாரு, வீசி விட்டு பிடிக்கிறார். அவரை யார? தம்பியை, ஹாரூன் தம்பியா அண்ணனும் சகோதரனை பிடிக்கிறாரு. பிடிச்சி தலையை பிடிச்சி இழுத்து, என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை நம்பிதான் விட்டு போன, எல்லாத்தையும் கெடுத்து விட்டிய. அவரு எவ்வளவு உண்மை, நான் தாகுது பிள்ளை ஹியத்தி உலாபி ராசி, என்ற சகோதரர் தாயுடைய மகனே, நீ வந்து என்னுடைய தலையையும் தாடியையும் பிடிக்காத, நான் சொல்லிலாம் பார்த்தேன் கேட்க மாட்டேன்டானோ, நான் எவ்வளவு அறிவுரை சொல்லி பார்த்தேன், நான் என்ன பண்றேன், என் கடமை நான் ஒழுங்கா செஞ்சு விட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் மக்களை போட்டு திட்டுறாரு, என்னடா அந்த மாதிரி பண்ணிவிட்டீங்க. அப்புறம் அவனை கூப்பிடுறாரு, சாமரி என்ன அந்த மாதிரி பண்ற, ஒண்ணும் இல்ல, போய் நீங்க போன பிறகு நீங்க போன அந்த காலடி மண் இருக்குல்ல,
அதை அள்ளி கொஞ்சம் போட்டா இது ஏதோ நடக்கும் போல என் மனசுல பட்டுச்சு, அது மாதிரி செஞ்ச பட்டுன்னு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்கிறான். ஒரு பிளான்லாம் இல்லையா, திடீர்னு ஒரு மனசுல பட்டு சவ்வளத்திலே நப்சிங்கிறார். கதாலிக்க சவ்வளத்திலே நப்சி, என் மனசுல திடீர்னு இப்படி பட்டுச்சு. அல்ல பட வச்சிருக்கான். இவன் வழி கெடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு கெட்டவர்கள்ட்ட இருந்து ஏதாவது நடத்தி காட்டுறதுக்கா அல்ல என்ன பண்றான், திடீர்னு அவனுக்கு தோணி இருக்குது இந்த மண்ணலி போட்டா சத்தம் போடணும்னு மனசுல ஏதோ பட்டிருக்கு. செஞ்சு பார்த்தனா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அல்லாஹ் கூட கேட்கறான், சத்தம் போட்டுச்சுடா, இன்னொரு சத்தம் போட்டு சொல்றா பாப்போம், அப்படி கூட நீ கேட்க மாட்டீங்களாடா, அப்படி கூட சிந்திக்க மாட்டீங்களான்ட்டு அல்லாஹ் ஒரு இடத்துல அல்லாஹ் இறைச்சியிலையும் கவுலா திரும்பி சத்தம் போடாது அப்படிங்கிறது அவர்கள் சிந்திக்க வேண்டாமான்னு கேட்கறான். அந்த இது மாதிரி அற்புதங்களை பார்க்கும்போது எப்படி ஃபேஸ் பண்றது என்பது ரெண்டாவது பார்ப்போம். இப்போ என்னதுக்கு நம்ம பார்க்குறோம்னு கேட்டா, அந்த மக்கள் வந்து வழிகட்டு போனது அவருக்கு தெரியல. இந்த சாமுரிங்கிற ஒருத்தன் கூடவே இருந்து குறிவிரிக்கிற ஒரு ஆள் இருந்தானே, அது தெரியவில்லை. ஹாரூன் ஒழுங்கா அவருடைய கடமையை செஞ்சிருக்காருன்னு அது தெரியணுமா இல்லையா? தம்பி நல்லபடி நீ செஞ்சீங்க, உங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லணும். வந்த வேகத்தில் வந்துட்டு தாடியை பிடிச்சிட்டு தவறு அடிக்க போனா என்ன அர்த்தம் இது? அப்போ அதாவது எது தெரியல, மனிதரா இருக்கிறார். எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா இறைத்தன்மை உள்ளவராக இருந்தால் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், வந்தவொடனே என்னென்ன நீ தான் அப்படின்னு கேட்கணும். எல்லா ஒருத்தர் மேலே பழிய போடுறாரு, நீ தான் செஞ்ச, ஏன் ஒழுங்கா சொல்லலை, நான் ஒழுங்கா தான் சொன்னேன், நீ ஏன்டா இப்படின்னு கேட்கிறாரு. அப்போ என்ன விளங்குது, இவ்வளவு பெரிய நிலையை அடைந்த இறைவன் வேதத்தை வாங்கி கொண்டு வருகிற ஒரு தகுதியை அடைந்த பிறகும் கூட அவருக்கு என்ன தெரியல, சமுதாயத்தில் யார் நல்லவன், யார் யார் என்ன செஞ்சா, என்னென்ன மாதிரி காரியங்கள் நிகழ்ந்தது, அது யார் பொறுப்பாளர், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சா. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு மூசானது அதிகமான அற்புதங்கள் அவருக்கு தான் சொல்லப்படுது. குரான்ல பார்த்தீங்கன்னா 1-2 தான் மற்ற நபிமார்களுக்கு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் மூசா, 2வது ஈசா நபிங்கிற அளவுல இவர் தான் முதலிடத்தில் நிற்கிறாரு. அவ்வளவு நிறைய அற்புதங்கள் வழங்கப்பட்ட குரான்ல சொல்லப்பட்ட நபிகள்ல, சொல்லப்படாதவங்க நிறைய இருக்கலாம். குரானில் சொல்லப்பட்ட இறை தூதர்கள்ல நிறைய அற்புதம் இவருக்கு உள்ளதாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துற அளவுக்கு அவருக்கு ஒரு தகுதியை கொடுத்து, நேரடியாக பேசக்கூடிய தகுதியை கொடுத்து, அவர் மனிதர்கள் நல்லா காட்டுறவர், எவ்வளவு அழகா காட்டுறான். இந்த 9 நிப்பாட்டிட்டு போ, அதுக்கு மேல ஒரு மனிதர். எதை அற்புதம்னு கொடுத்தோமோ அதான் அற்புதம். இந்த 9 தவிர மொத்த வாழ்க்கையும் ஒரு மனிதர் தான், மனித தன்மை தான். இதை தவிர வேற ஒன்றும் அவருக்கு செய்ய முடியாது, நல்லா காட்டிருக்கானே இல்லையா? இது மூசா நபியுடைய வரலாறுல இருந்து நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம் என்ன, அவர் மனிதர் தான். இந்த மூசா நபி மாதிரி யார் அற்புதம் செஞ்சது கிடையாது. இவ்வளவு அற்புதம் செஞ்ச பிறகு அவர் மனுஷத்தன்மை எடுபடவில்லை, அவர் நினைச்சது நடக்கவில்லை, சமுதாயத்தை நேர்வழியில கொண்டு செல்ல முடியவில்லை, கெட்டவன் ஒருத்தனை வடிகட்டி ஃபில்டர் பண்ண முடியவில்லை. நம்ம இந்த அழகா போதிச்சுட்டு போய் ஒரு நாள்ல மாறக்கூடிய அளவுல தான் இந்த போதனைகள் வந்து உள்ளத்துல பதிய வைக்க முடிஞ்சிருக்கு. நபியில போதிச்சிருக்காரு, இவர் போதனை ஒரு நாள் அவர் மைனஸ் ஆனோன்னு போச்சு, ஒரு நாள் கூட தாங்கல. அந்த அளவுக்கு இப்படிலாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மனிதர் தான்ங்கிறத நமக்கு புரிய வைக்கிறானா. இதே மாதிரி வந்து ரொம்ப அதிகமான அளப்பரிய சக்தி ஆற்றல் ஒருவருக்கு வழங்கப்பட்டதுன்னு எடுத்துக்கொண்டால் நம்ம சுலைமான் நபியை சொல்லலாம். அவர் கொடுத்த ஒரு ஆட்சி, அவர் கொடுத்த ஒரு அதிகாரம், அவர் கொடுத்த அந்த விஸ்தீர்ணம், அவர் கொடுத்த அந்த பவர் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஜின்களை வசப்படுத்தி கொடுக்குறான், சைத்தானை வசப்படுத்தி கொடுக்குறான், காற்றை வசப்படுத்தி கொடுக்குறான், பறவைகளுடைய பேச்சு அவருக்கு விளங்குற அளவுக்கு அதை வந்து அல்லாஹ் வந்து சொல்லிக் கொடுக்குறான். பறவை பேசினா விளங்குது. இது மாதிரியான நிறைய ஒரு பார்த்தோம்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு கொடுத்த பாக்கியம் பவர்ங்கிற வகையில் பவரை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவருக்கு கொடுத்ததை பார்த்து பொறாமப்படணும், அப்படி கொடுத்தான். அவரே அதை சொல்றாரு, என்ன சொல்றாரு, ரப்பி ஹப்லி முல்கன்லா எம்பகிலி அகதி மிம்பாதி, இறைவா எனக்கு ஒரு ஆட்சியை தந்துரு, இது மாதிரி யாருக்கும் கொடுக்காதுங்கிறாரு. அப்ப என்ன பண்ணுது, அல்ல அதை ஏற்றுக்கொள்ள செஞ்சுட்டான். அப்ப அவருக்கு கொடுத்த ஒரு ஆட்சி மாதிரி யாருக்கும் கொடுக்கல. உலகத்தையே ஒருத்தர் ஆண்டாலும் கூட என்ன ஆழ்வாரு, மனுஷனத்தன் ஆழ்வாரு, பறவைகள் ஆழ்வாரா, ஜின்களில் ஆழ்வாரா, சைத்தான்களில் ஆழ்வாரா. அப்ப இப்படி எல்லாம் ஆளுகிற ஒரு பவர் வந்து இவர் மாதிரி யாருக்கும் கொடுக்கப்படல. இப்ப எல்லாம் பறவை பேசினாலும் வழங்குது. இப்ப நிறைய மெசேஜ் கலெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். அதாவது மனிதர்கள்ட்ட இருந்து மட்டும் செய்தி வந்தா கம்மியா தான் வரும். சைத்தான செய்தியை கொண்டான்னு சொன்னா நிறைய மெசேஜ் வரும்ல. மனிதன்ட்டு வர்ற செய்தியை விட சைத்தான் வந்து நடக்கிறதுலாம் எங்க வேணாலும் சைத்தான் போயிட்டு வந்துருவானே. இப்ப என்ன நடக்குது, டெல்லியில என்ன போயிட்டு வந்துருவானே, இந்த செகண்ட்ல எனக்கு தெரிஞ்சு போயிருமே. அப்ப சைத்தான் கைவசம், ஜின்னு கைவசம், பறவைகள் கைவசம், பிளஸ் மனிதர்களும் இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரம் இருக்கிற ராணுவம் எல்லாம் இருக்கிறது. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா பறவைகளை வந்து கணக்கெடுக்கிறார். அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற பறவைகள் அப்படி பாக்குறாரு. அதுல வந்து ஹுதுங்கிற ஒரு பறவையை காணோம். எல்லா பறவை பார்க்குறேன், எங்க காணோம் அப்படின்னு ஒன்று வரட்டது சொல்லிக்கிறாம போயிடுச்சு, எஸ்கேப் ஆயிடுச்சா. ஏன்னா பறவையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், சொல்லிட்டு போகணும். பறவையை காணாண்ட உடனே என்ன செய்யறாரு, பக்கத்தை தயிர அந்த பறவைகளை கணக்கெடுத்தார். பக்கால மாலி லாரல் ஹுதுஹுத அம்கான மினல் காயிபீன், அது என்ன ஹுதுஹுத காணாம ஓடி போயிடுச்சா, வரட்டு பார்க்குறேன், அந்த கழுத்தை வெட்டுறேன் பார்க்குறேன், அறுத்து முடிச்சிடுறேன் அப்படிங்கிறாரு. இல்லை அது பகன்னகு அறுத்துருவேன், அவ்வளோ அதி பண்ணகு அதாவன் சதி, நான் கட்டுமையாக வேதனை கொடுப்பேன், வரட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் வருது, அப்படியே
காணா போன எதை காணான்னு தேடிட்டு இருந்தாரோ அது வருது. வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா என்ன விஷயம் அப்படின்னோடனே ஜிஇத்துக மின் சபையின் பி நபையின் யகீன், நான் வந்து ஒரு செய்தியோட வந்திருக்கிறேன், உனக்கு தெரியாத ஒரு செய்தி. அஹத்து விமாலம் தொகைத்துன்னு சொல்லுது இந்த பறவை சொல்லுது, உனக்கு தெரியாத செய்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு மெசேஜ் வந்தா தான் சொல்ல முடியும். உனக்கு தான் ஒரு நபியா இருக்கலாம், பெரிய பவர் இருக்கலாம், ஒரு மூளையை கொண்டு அதை கண்டுபிடிச்சிடையாலுமா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் முடியாது. இப்படி கண்ணை மூடிட்டு அங்கே உள்ளதை பார்த்துடையாலுமா அப்படிலாம் பார்க்க முடியாது. எங்களை மாதிரி மெசேஜ் கொண்டு தந்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத பறவை சொல்லுது. உனக்கு தெரியாத ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். ஜிஇத்துக மின் சபையின் பி நபையின் யகீன், சபைங்கிற ஊர்ல இருந்து ஒரு உறுதியான ஒரு கான்பிடென்ட்டான ஒரு செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். என்னப்பா அந்த செய்தி? அங்க ஒரு பொம்பளை இருக்கிறா, அவர் ராணியா இருக்கிறா, அவளுக்கு எல்லாரும் கட்டுப்படுறாங்க, பயங்கர சிம்மாசனமே பெருசா இருக்கு, பயங்கரமான ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய பொம்பளையா இருக்கிறா. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை நான் பார்த்து வந்திருக்கிறேன். நீங்க தான் பெரிய ஆட்சி நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அங்க பார்த்தா ஒரு பொம்பளை உங்களை மாதிரி என்ன செய்யறா, ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இது அவருக்கு தெரியல பாருங்க. இவ்வளவு பெரிய சர்வ வல்லமை பொருந்திய ஆற்றல் கொடுக்கப்பட்ட சுலைமான் நபிக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு பகுதியில் ஒரு பொம்பளை ராணி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கீழே ஒரு நாடு இருக்கிறது. எப்படி அந்த காலத்து மக்களுக்கு வந்து அவங்க ஊரை தவிர உலகமே இல்லைன்னு நினைப்பாங்களோ, மக்கள் என்ன நினைச்சாங்க, நம்ம இப்போ பார்க்குற கடலை இதுதான் உலகமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுடைய அறிவு இருந்தது. அந்த மாதிரியான ஒரு காலத்துல அவர் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் காலத்துல முந்தினா இப்படி பார்த்துக்கிறங்களேன். அவரே நினைச்சிருப்பாரு, நம்ம இருக்கிறோம்ல இதான் நம்ம நாடு, இதுக்கு மேலே உலகமே இல்லைன்னு நினைக்கிறாரு. உலகமே இதை தாண்டி இல்லைங்கிற ஆளுக்கு வந்து சொல்லுது, உனக்கு தாண்டி உலகம் இருக்குது, உங்க நாடு நீங்க வச்சுக்கிறீங்க, இதுக்கு அப்பாலையும் உலகம் இருக்குது, ஒரு பொம்பளையாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான்னு இந்த மெசேஜ் எல்லாம் சொல்றாரு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம்? அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் வேற விஷயம். இவ்வளவு ஆற்றல் கொடுக்கப்பட்டு இருந்து கூட சுலைமான் நபி அவர்களுக்கு வந்து பக்கத்து நாட்டில் ஒரு பொம்பளை ஆட்சி செய்யற விஷயமும் தெரியலன்னு ஒரு பறவை சொல்லுது. உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் ஜப்பம் அடிக்குதுன்னா பாருங்களேன். அப்ப மனிதன் காட்டுறான்ல, நீ மனுஷன் ஒண்ணு மாதிரி மெசேஜ் வந்தா உனக்கு சொல்ல முடியும். இருக்கிற மூளையை கொண்டு உன்னால சொல்ல இயலாது, இருக்கிற கண்ணை கொண்டு என்ன பார்க்க முடியும் அதான் பார்க்க முடியும். வேற எவனாவது எங்கேயாவது பார்த்துட்டு வந்து சொன்னா கூடுதலா தெரியும். மெசேஜ் வந்தா உனக்கு சொல்ல தெரியுமே தவிர உனக்குள்ள கண்ணை கொண்டு, உனக்குள்ள காதை கொண்டு, உனக்குள்ள மூளையை கொண்டு எல்லாரும் என்னத்தை பார்க்கறாங்க அதான் பார்க்க முடியும் எல்லாம் காட்டிட்டானா இல்லையா? இன்னும் பல நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கிறது. அது எல்லாமே இந்த மெசேஜை சொல்லி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வரங்களை பார்ப்போம்.